எல்லா காலகட்டத்திலையும் இசையமைப்பாளர்கள் வருவாங்க போவாங்க. ஆனா ஒரு சில இசையமைப்பாளர்கள் அவங்களோட தனித்துவ இசை பங்களிப்புனால மக்கள் மனசுல நிலைச்சு நின்றுவாங்க. அப்படி தன்னோட யூனிக் மியூசிக்னால ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களையும் கட்டி போட்டவர் தான் சந்தோஷ் நாராயணன். இவரை செல்லமா சானா அப்படின்னு ரசிகர்களும் திரைத்துறை பிரபலங்களும் அழகா கூப்பிடுவாங்க. பல வருடங்களா ஒரே மாதிரி இசைய ரசிச்சு சலிச்சு இருந்த நேரத்துல ஒரு ட்ரெண்ட் செட்டர் இசையமைப்பாளரா தமிழ் சினிமாக்குள்ள நுழைஞ்சாரு சானா. 2012 வெளியான அட்டகத்தி படத்தின் மூலமா இவர் இசையமைப்பாளரா அறிமுகமானாரு. பாரஞ்சித் சானா கூட்டணி பின் நாட்கள்ல ஒரு மாபெரும் கூட்டணியா உருவானதுக்கு காரணம் இந்த படம் தான். இதுல வந்த எல்லா பாடல்களும் ஹிட் அடிக்க டெபியூட் மூவிலேயே தன்னை யாருன்னு நிரூபிச்சாரு. பொதுவா தமிழ் சினிமாவிலையும் சரி உலகளவிலையும் சரி நெவர் லுக்கிங் பேக் அப்படின்னு சொல்ற மாதிரி பீட்சா சூதுகவும் படங்கள் இவரை வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போச்சு. யாரா இந்த கம்போசர் அப்படின்னு எல்லாருமே கேட்கிற அளவுக்கு இருந்தது இந்த படங்களோட இசை மற்றும் பின்னணி இசை. அதோட இவருக்கு பல விருதுகளை வாங்கி கொடுத்துச்சு இந்த 2 படங்களும். இதுக்கப்புறம் மெட்ராஸ், ஜிகிர்தண்டா, குக்கு, 36 வயதினிலே, எனக்குள் ஒருவன் இப்படி தொடர் ஹிட் ஆல்பம்ஸை இவர் கொடுத்து வந்த நேரத்துல பேக் டு பேக் 2 சூப்பர் ஸ்டார்களுக்கு இசையமைக்கிற வாய்ப்பு இவரை தேடி வந்துச்சு. கபாலி, பைரவா அப்படின்னு ஒரே நேரத்துல தலைவர் தளபதிக்கு இசையமைக்கிற வாய்ப்பு இவருக்கு வந்து அதுல தன்னோட தனித்துவ இசை மூலமா ஒரு கமர்ஷியல் கம்போசராகவும் அறியப்பட்டாரு. அதுவரை பல சோதனை முயற்சிகளை தன்னோட இசையில பண்ணிட்டு வந்த சானா அதுக்கு அப்புறமா கொஞ்சம் கமர்ஷியல் ரூட்டுக்கும் வந்தாரு. மனிதன், இறுதி சுற்று, காஷ்மோரா, காதலும் கடந்து போகும், வடசென்னை, பரியேறும் பெருமாள், ஒத்த சிறுப்பு, கர்ணன், சார்பட்டா பரம்பரை, ஜெகமே தந்திரம், ஜிப்சி அப்படின்னு இவரோட கெரியர் பெஸ்ட் படங்களா இதெல்லாம் சொல்லலாம். இதை தவிர அனிருத் போன்ற முன்னணி இசையமைப்பாளர்கள் கிட்ட இவர் நிறைய பாடல்கள் பாடி அண்ட் அதுவும் வைரல் ஹிட் ஆகியிருக்கு. குறிப்பா அண்மையில வெளியான தேன்மொழி பாட்டை சொல்லலாம். இசையமைப்பாளர் மற்றும் பாடகரா வெற்றிகரமா தன்னோட டிராவலை பண்ணிட்டு வராரு. வெறும் படங்களுக்கு மட்டும் இசையமைக்காம அப்பப்போ இண்டிபெண்டன்ட் சாங்ஸும் வெளியிட்டு தன்னோட கிரியேட்டிவ் ஸ்பேஸ இன்னும் வைட் ஆக்கிட்டு வராரு. இந்த இண்டிபெண்டன்ட் பாடல்களுக்கு ஒரு உதாரணமா என்ஜாய் என்ஜாமி பாடலை சொல்லலாம். உலக அளவுல ஒரு பெரிய பேரை இவருக்கு வாங்கி கொடுத்துச்சு. அண்மையில தசரா படத்துல இவரோட இசையில வெளியான மைனர் வேட்டிக்கட்டி பாடல் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாச்சு. திரைத்துறையில 11 வருடங்களா வெற்றிகரமா சானா கம்ப்ளீட் பண்ணி இருக்கிற இந்த நேரத்துல இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் அவருக்கு ஜெம் தொலைக்காட்சி சார்பா பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி மகிழ்கிறோம்.